சசிகலா கடந்த ஜனவரி 2021ஆம் ஆண்டு பரப்பன அக்ரஹார சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு வெளியே வந்தார், விடுதலை செய்யப்பட்டார். வந்த நாளிலிருந்து அவர் மேலே பல்வேறு எதிர்பார்ப்புகள் அதிமுக மக்கள் மத்தியில் இருந்தது. அதிமுகவுடைய ஒவ்வொரு தொண்டரும் அவர் ஏதாவது செய்வார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனாலும் அவருடைய செயல்பாடுகள் ஒரு பெரிய அளவில் இல்லை. அவர் ஒரு பதுங்கி பாயக்கூடிய ஒரு புலியாகத்தான் நான் இருப்பேன் அப்படின்னு அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் இருந்தது. அவர் எப்போது பாய்வார், எப்போது அரசியல் தளத்தில் தீவிரமாக ஈடுபடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களுமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா அவர் ஜெயலலிதாவுடன் நீண்ட நாள் பணியாற்றியவர், ஜெயலலிதாவுடைய ஒரு பிம்பமாக கருதப்பட்டவர். என்னதான் ஜெயலலிதா முன்முகமாக பார்க்கப்பட்டாலும் பின்னாடி இருந்து ஜெயலலிதாவை இயக்கியவர் சசிகலா என்ற ஒரு பெண்மணி, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அவர் அரசியலில் ஆக்டிவாக தீவிர அரசியலில் எப்படி ஈடுபடுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இருந்தது. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலை தான் இந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அவர்கள் போயஸ் கோடனில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீட்டை கட்டி அதற்கு புதுமனை புகுவிழா நடத்தி அங்கேயே குடி போயிட்டார். போனதுக்கு அப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வெப்பேஜில், தன்னுடைய வெப்சைட்டில் ஒரு விண்ணப்ப படிவத்தை போட்டிருக்காங்க. அதாவது 2017ஆம் ஆண்டுக்கு முன்பு நீங்கள் ஒவ்வொரு தொண்டர்களும் அதிமுகவில் என்ன பதவியை வகிச்சிட்டு இருந்தீங்க, எத்தனை ஆண்டு காலம் நீங்கள் கட்சியில் தொடர்ந்து இருக்கிறீங்க, உங்களுடைய பெயர் என்ன, உங்களுடைய வாக்காளர் அட்டை என்ன, உங்களுடைய ஆதார் என்ன அப்படிங்கிற அந்த அடிப்படை தகவல்கள் எல்லாமே அதில் கேட்டுட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 25,000 அதிமுகவுடைய தொண்டர்கள் அந்த விண்ணப்ப படிவத்தை ஆன்லைனில் ஃபில் பண்ணியிருக்காங்க. மேலும் தபால் மூலமாகவும் கொரியர் மூலமாகவும் சசிகலா அவர்களுடைய வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் சசிகலா மீண்டும் அதிமுகவை கைப்பற்ற போகிறாரா, அவருடைய செயல்பாடுகள் எதை குறிக்கி? கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அதிமுகவுடைய தலைமையகத்தில் எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய அளவில் அதிருப்தியை வெளியிட்டிருக்கார். அதாவது கட்சியினர் யாருமே கட்சி தலைமையை மதிக்க மாட்டேங்கிறீங்க, கட்சி தலைமையோட ஒவ்வொரு சொல்லை நீங்கள் ஒரு மந்திரமாக கேட்பதில்லை, உங்களுடைய செயல்பாடுகள் எனக்கு திருப்தி அளிப்பதில்லை, தற்போது வரக்கூடிய கள நிலவரங்கள் நாம் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. இது அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு, ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. ஏனென்றால் அதிமுக தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி பதவியேற்றதிலிருந்து தொடர்ச்சியாக சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கு. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் சசிகலாவின் இந்த முயற்சி அதிமுகவை கைப்பற்றுவதற்கான ஒரு முயற்சியா அப்படிங்கிறத தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே. அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு சலசலப்பு நிகழ்ந்துகிட்டு இருக்கு. அதாவது 2 நாட்களுக்கு முன்பு எம்ஜிஆர் மாளிகையில் நடந்த அந்த சென்னை மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எடப்பாடியார் தன்னுடைய மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கார். அதாவது கட்சி தலைமைக்கு நீங்கள் விசுவாசமாக இருப்பதில்லை, ஒவ்வொருத்தருமே கட்சி தலைமை என்ன சொல்லுது அதை கேட்டு கிரவுண்டில் நீங்கள் வேலை செய்வதில்லை, களத்தில் நீங்கள் வேலை செய்ய மாட்டேங்கிறீங்க, இப்படி போயிட்டு இருந்தால் நம்ம எப்படி வெற்றி பெறுறது, கள நிலவரங்கள் நமக்கு முன்னுக்கு பின் உதாரணமாக இருக்குது, நம்ம ஒரு பின்னடைவை சந்திக்க போகிறோமோ அப்படிங்கிற ஒரு செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் ஏன் நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு பேச்சை பேசியிருக்காரு. அவர் பேச்சை கேட்டுட்டு அங்கே கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிடம் மௌனமாக இருக்காங்க. அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சில பல கட்சியோடைய 2ஆம் மற்றும் 3ஆம் கட்ட முக்கிய தலைவர்கள் எடப்பாடிகிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் எங்களை மதிக்கவே மாட்டேங்கிறீங்க, கட்சியில் புதிதாக வர்றவர்களுக்கு தான் பதவியை கொடுக்குறீங்க, அவர்களுக்கு தான் பொறுப்புகளை கொடுக்குறீங்க, அப்போ நாங்கள் என்ன செய்கிறது அப்படிங்கிற கேள்வி கேட்கும்போது அதுக்கு எடப்பாடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கட்சிக்கு புது ரத்தம் பாய்ச்சணும், இன்னும் எம்ஜிஆர் காலத்தில் இருக்க ஆட்களை வைத்துக்கொண்டு நம்ம ஓட்ட முடியாது, புதிய அப்டேட்டடான பீப்புள்ஸ் வரணும், புதிதான ட்ரெண்டிங்கில் இருக்கவங்கள கொண்டு வரணும், அப்போ தான் அவர்கள் மக்களில் சென்றடைவாங்க, மக்களும் அந்த மாதிரி புதிய முகங்களை தான் விரும்புகிறார்கள் அப்படின்னு பேசியிருக்காரு. ஸோ அவர் பேசுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்தமான பேச்சு தான். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான் சசிகலா அவர்கள் ஒரு ஃபார்மை வெளியிட்டிருக்காங்க ஆன்லைனில் அவங்களுடைய வெப்பேஜில். அதில் ஒவ்வொரு தொண்டர்களும் நீங்கள் 2017ஆம் ஆண்டுக்கு முன்னாடி என்ன பொறுப்பில் இருந்தீங்க, கிளைக்கழக செயலாளர் இருந்தீங்களா, பகுதி கழக செயலாளர் இருந்தீங்களா, அம்மா பேரவையில் இருந்தீங்களா, உங்கள் என்ன பதவியில் இருந்தீங்க அதை ஃபில்அப் பண்ணுங்கள், உங்களுடைய அடையாள அட்டை, அதாவது கட்சியிலிருந்து கொடுக்கக்கூடிய அந்த அட்டை, உறுப்பினர் அட்டை என்ன சொல்லுங்கள் அப்படிங்கிற பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு ஒரு விண்ணப்பத்தை வெளியிட்டிருக்காங்க. அந்த விண்ணப்பப்படியும் அந்த அதிமுகவுடைய வாட்ஸ்அப் குரூப்களில் சுற்றிட்டு வருது. ஸோ இதை பற்றியுமே எடப்பாடிகிட்ட கேட்டிருக்காங்க. அந்த அம்மா திடீர்னு இந்த மாதிரி ஒரு உறுப்பினர் படிவத்தை வெளியிட்டுட்டு எல்லாத்தையுமே டீட்டெயில் கேட்டுட்ருக்காங்களே, கிட்டத்தட்ட 25,000 பேர் அந்த விண்ணப்ப படிவத்தை ஃபில் பண்ணி ஆன்லைன் மூலமாகவும் தபால் மூலமாகவும் கொரியர் மூலமாகவும் சசிகலாவுடைய போயஸ் கார்டன் இல்லத்துக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, இதுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியார்ட்ட அந்த கூட்டத்தில் கேட்டிருக்காங்க. அந்த சென்னை மாவட்ட செயலாளர்கள் நடந்த கூட்டத்தில் கேட்டிருக்காங்க. அதுக்கு எடப்பாடியார் என்ன சொன்னார்னா, ஒரே வழியில் பதில் சொல்லி முடிச்சிருக்கார். அதாவது இதை பற்றி நீங்கள்லாம் கவலைப்பட வேண்டாம்,
அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அதை பற்றி கலவை செய்யணும்னா நீங்கள் களத்தில் போய் வேலை பாருங்கள், கட்சியை முன்னேற்ற பாருங்கள், ஒவ்வொரு மக்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் போராடுங்க, திமுக மேலே மக்களுக்கு இருக்க அந்த அதிருப்தியை நீங்கள் வாக்கா மாற்ற தவறிட்டீங்க அப்படின்னு சொல்லி கடுமையாக அந்த கேள்விக்கு அவர் பதிலை சொல்லியிருக்காரு. பட் எடப்பாடி இப்படி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பொதுப்படையாக சொல்லிட்டு போக முடியாது இல்லையா? ஏன்னா கட்சியில் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டது எல்லாமே 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள். எடப்பாடிக்கு அடுத்த ஒரு சரியான பதில் அவர் சொல்லலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன இருந்துச்சோ அதற்கு அவர் என்ன ஆக்ஷன் பிளான் வச்சுருக்காரு அப்படிங்கிறத அவர் அந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணணும் இல்லையா? அந்த இடத்துல அவர் அந்த ஆக்ஷன் பிளானை டிஸ்கஸ் பண்ண தவறிட்டாரோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் சசிகலா போயஸ் கார்டனுக்கு மீண்டும் குடி போயிருக்கார். அவர் குடி போய் 3 மாதங்கள் ஆகிவிட்டது. ஜனவரி மாதமே குடி போயிட்டார். ஏனாலும் அவர் அந்த போயஸ் கார்டனில் குடி போனதுக்கப்புறம் செய்யக்கூடிய முதல் வேலை வந்து இந்த உறுப்பினர் படியும். அவர் திட்டமிட்டு அழகாக கட்டம் கட்டி வேலை செய்வதாகத்தான் செய்திகள் வருது. ஸோ அதிமுக தொடர் தோல்விகளால் தோண்டுகிட்டு இருக்கு. நடந்து முடிந்த இந்த பாராளுமன்ற தேர்தலையும் அதிமுகவிற்கு மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் கிடைக்காது அப்படிங்கிறதான் செய்திகள் வருது. ஆனால் அதிமுக கிட்டத்தட்ட ஒரு 5 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் உண்மையிலே அவர்கள் வெற்றி பெறுவார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நமக்கு 4ஆம் தேதி தான் தெரியும். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் சசிகலா அதிமுகவில் மீண்டும் ஒரு பிரளயத்தை ஏற்படுத்துவார், அதிமுகவில் மீண்டும் ஒரு வெடிகுண்டு வெடிக்குமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இதற்கு விடை நமக்கு வரக்கூடிய காலங்களில் தான் தெரியும். நடிகர் மன்சூர் அலிகான் காங்கிரஸ் கட்சியுடைய அலுவலகத்துக்கு 2 நாளுக்கு முன்பு போய் காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர், காங்கிரஸ் கமிட்டியுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தையை சந்தித்து ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கார். அதாவது நான் காங்கிரஸ் கட்சியில் சேரணும்னு நினைக்கிறேன், இதற்கு முன்பு நான் காங்கிரஸ் கட்சியில் தான் இருந்தேன், மீண்டும் நான் சேர போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஏற்கனவே ஒரு தனியாக ஒரு கட்சியை வச்சு நடத்தி அந்த கட்சியின் சார்பாக வேலூர் தொகுதியில் போட்டிட்டு இருக்கார். அதுக்குண்டான முடிவுகளை இன்னும் வரலை. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு தேர்தலில் போட்டிகிட்டு இருக்கீங்க, உடனடியாக உங்களை வந்து நாங்கள் வந்து கட்சியில் எடுத்துக்க முடியாது, இது கட்சியுடைய ஹை கமாண்டுக்கு அனுப்புகிறோம், கட்சியுடைய மேலிடத்துக்கு அனுப்பி அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதற்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு எங்களுடைய முடிவை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்திருக்காரு. வெளியே வந்து அவர் வந்து பேட்டியும் கொடுத்தாரு. பேட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடியை கடுமையாக விமர்சித்தார். அதாவது அவருடைய வெறுப்பு பேச்சுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை வந்து நடிகர் மன்சூர் அலிகான் வெளிப்படுத்தினார். ஆனால் நாம் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் மூலமாக விசாரித்தோம். காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் மூலமாக அவர்கள் சொல்வது என்னவென்றால் மன்சூர் அலிகானை இப்போது சேர்க்க வேண்டாம். ஏன்னா மன்சூர் அலிகான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த திரிஷா குறித்த அந்த சர்ச்சை பேச்சு, அதாவது அந்த லியோ படத்தில் வெளியீட்டு விழாவில் அவர் பேசியிருந்தார் இல்லையா? ஸோ அந்த பதிவு வந்து பெண்கள் மத்தியில் அவருக்கு ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் அவர் மனதில் தோன்றுவதை வெளிப்படையாக பேசக்கூடிய ஆள். ஸோ அப்பேற்பட்ட ஆட்கள்லாம் அரசியலில் வந்து எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்ஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய கட்சி உறுப்பினர்களுக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் மத்தியிலுமே வந்து அதை வந்து செல்வ பிறந்தகிட்டே சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் தற்சமயம் அவர் வந்து அந்த கட்சியில் இணைவதற்கு வாய்ப்பில்லை. தேர்தல் முடிவெல்லாம் அறிவிக்கப்பட்டு சில பல மாதங்களுக்கு முன்பு கண்டிப்பாக அவர் காங்கிரஸ் கட்சியில் இணைய வாய்ப்பு இருக்குது. மேலும் ராஜஸ்தான் மைனாரிட்டி மோர்ச்சாவுடைய தலைவர், சிறுபான்மை இன தலைவராக இருக்கக்கூடிய அயூப் கான், அவர் ராஜஸ்தானில் மோடி இந்த முஸ்லீம்களுக்கு எதிரான பேசி, அதாவது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்துக்களுடைய நகைகள், அதாவது தாலி, அண்டா, குண்டா, சட்டி, 2 வீடு வச்சுருந்தாலும் ஒரு வீட்டெல்லாம் பிடுங்கி இந்துக்கள்கிட்ட இருந்து பிடுங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு மோடி ஒரு வெறுப்பு பேச்சை பேசினார் இல்லையா? உலகத்தில் எந்த பிரதமருமே இந்த மாதிரி ஒரு பேச்சை பேசியிருக்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு பேச்சை பிரதமர் வந்து பேசினார். ஸோ இதை கேள்விப்பட்ட பாஜகவுடைய சிறுபான்மையின பிரிவு தலைவர், ராஜஸ்தானுடைய தலைவர் அயூப் கான் வந்து இதற்கு வன்மையாக ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கார். அதாவது பாஜகவிலேயே மோடிக்கு எதிராக ஏற்பட்ட முதல் குரல் அப்படின்னு தான் நான் இதை பார்க்குறேன். அங்கேயாவது ஒரு மானஸ்தான் இருக்கானே, அதுக்காக நம்ம சந்தோஷப்பட்டுக்குவோம். அவர் வந்து எதிர்த்து குரல் கொடுத்துருக்கார். குரல் கொடுத்த சில மணி நேரங்களிலேயே வந்து அவரை வந்து கட்சியிலிருந்து 6 ஆண்டுகள் நீக்கி வச்சுட்டாங்க. அடிப்படை உறுப்பினர் மற்றும் எல்லா பொறுப்புலையுமே இருந்து 6 ஆண்டுகளுக்கு அவரை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இதை வந்து நான் இது ஒரு எதிர்பார்த்த செயல்தான், பட் ஆனாலும் மோடி வந்து நான் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த என்னுடைய சமுதாயத்தை ரொம்ப கேவலமாக பேசிட்டாரு. இது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை அளிக்குது. எனக்கு வந்து ஒரு வருத்தமாக்கு. மோடி வந்து இது இவ்வளோ தூரம் பேசணுங்கிறது ஒரு தேவையே இல்லை. அவர் ஏன் இந்த அளவுக்கு பேசினார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதற்கு கட்சி தலைமை வந்து ஒரு விளக்கம் கொடுக்கணும். மேலும் பாஜகவில் ஒரு நெடிய எனக்கு ஒரு அரசியல் பயணம் இருக்குது. பாஜகவுடைய கொள்கைகள் பிடிச்சி தான் நான் அந்த கட்சியில் இணைந்தேன். நானும் ஒரு முஸ்லீம் மதத்தில் இருந்தாலும் அந்த கட்சியோட கொள்கை எனக்கு பிடிச்சி தான் நான் அந்த கட்சியில் இணைந்தேன். ஆனால் எங்களுடைய சமுதாயத்தை அவர் வந்து ரொம்ப கேவலமாக ஒரு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்துவர்கள் போல சித்தரித்து பேச வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய கருத்தை வந்து பொது வழியிலையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் பேசினார்.
சோஷியல் மீடியாவில் யூடியூப் சேனல்லையும் கருத்தை பதிவு பண்ணார். இது பாஜகவில் ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது. அதாவது பாஜகவில் பார்த்தீங்கன்னா பிரதமர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் எல்லாருக்கும் மாணவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாஜகவில் எத்தனை முஸ்லீம் எம்பிக்கள் இருக்காங்க? ஒருத்தருமே கிடையாது. இருந்த ஒருத்தரையுமே அவர்கள் விரட்டி விட்டார்கள். இப்பேற்பட்ட சூழ்நிலையில் ராஜஸ்தான் சிறுபான்மையின பிரிவு தலைவர் மோடியை கண்டித்து தன்னுடைய பதிவை போட்டிருக்கிறது ஒரு வரவேற்கக்கூடிய விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். அங்கேயாவது ஒரு ஆம்பளை இருக்கானே அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.